சொல்லுங்கள், என்ன பண்ணீங்க? உங்கள் பேர் என்னண்ணா? ஆட்டோ முருகன். எந்த ஏரியாண்ணா நீங்கள்? பூ மார்க்கெட்டு. அண்ணா சொல்லுங்கண்ணா, என்ன இது பண்ணது, என்ன நடந்துச்சு? நம்ம சேனல்ல மிஸ் ஆயிடுச்சு. ஓ சரிங்க. ஓ அப்படிங்களா? சரி சரி சரிங்கண்ணா. ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டீங்க? அவர்கிட்டே பண்ணீங்களா போலீஸ் ஸ்டேஷன்? ஓ சரிங்க. ஓ அப்படிங்களா? சரிங்கண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. ஸோ யாருமே வந்து ஒரு பொருள் எடுத்தாலோ இல்லை ஒரு திங்ஸ் எடுத்தாலோ தான் வச்சுக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து அவர்கிட்டே அந்த பர்டிகுலர் ஆளுக்கிட்டே போய் ஒரு பெரிய அமௌண்ட்டை வந்து கொடுத்துருக்கீங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூண்ணா. தேங்க்யூண்ணா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறது வந்து ரொம்ப சந்தோஷம். ஸோ இது வரைக்கும் நான் போட்ட வீடியோ எல்லாமே ஏதோ ஒரு கண்டென்ட் இருந்தது, நான் போட்டேன். பட் இந்த வீடியோ வந்து ரியலாகவே ஒரு வந்து இந்த ஆட்டோ முருகன் அண்ணன்கிட்ட வந்து ஒரு ஹியூமனிட்டியை வந்து நான் பார்த்தேன். அதாவது இப்போல்லாம் மனிதர்களிடத்துல வந்து மனிதாபிமானமே வந்து குறைஞ்சிக்கிட்டு வருது, அழிஞ்சிக்கிட்டு வருது. ஆனால் வந்து இன்னமும் வந்து இந்த மாதிரியான ஆட்டோ முருகன், இந்த மாதிரியான அண்ணா வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. எங்கேயோ ஒரு இடத்துல வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ரைட்டு. ஸோ நாங்கள் வந்து நானும் என்னோடய ஃப்ரெண்டு வந்து நேற்று வந்து பர்ச்சேஸ் போயிருந்தோம் பூ மார்க்கெட், அதாவது இங்கே ஏரியாவில். அப்போ போகும்போது வரும்போது ஆட்டோவில் வந்தோம். அப்போ ஆட்டோவில் வரும்போது முருகன் அண்ணா வந்து பேசிக்கிட்டு வந்தார். ஸோ அவருடைய பேச்சில் வந்து எந்த ஒரு உண்மையான அந்த கொலைக்கெல்லாம் பேசிட்டு அவர் பேசும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, மகிழ்ச்சியாக இருந்தது. அப்போ என்னண்ணா அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னார் இந்த மாதிரி. ஸோ அவர் சொல்லும்போது வந்து இந்த மாதிரி ஒரு பர்ஸ் வந்து விட்டுட்டாங்க, ஆட்டோவில் விட்டுட்டாங்க. அதை கண்டுபிடிச்சி அதுவும் வந்து ஜீ தமிழில் ஏதோ ஒரு நியூஸ் சம்திங் எடிட்டரோ சம்திங் ஏதோ சொன்னார். அப்போ சொல்லும்போது எனக்கு வந்து தோணுச்சு, ஏன் வந்து நிறைய வீடியோக்கள் போடுறோம், இந்த மாதிரி உண்மையான ஒரு வீடியோ போடுறதுல வந்து மிக்க மன மகிழ்ச்சி எனக்கு. ஸோ அப்போவே சொன்னேன், அண்ணா நான் இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுத்து உங்களை போடலாமா யூடியூப்பில், நான் ஒரு சேனல் வச்சுக்கிறேன்னா அப்படின்னு சொன்னேன். ஸோ அவருக்கு வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. ஓகேம்மா போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வீடியோ எடுத்தேன். வீடியோ எடுக்கும்போது அவருக்கு ரொம்ப சந்தோஷம், என்னையும் வீடியோ எடுத்ததில் ரொம்ப மகிழ்ச்சிமா அப்படின்னாரு. ஸோ இந்த வீடியோ பாருங்கள், அவருக்காக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ எங்களுக்காக, எங்களுடைய சேனலுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.